Hi guys, உங்களோட லேப்டாப் ஆர் பிசி ரொம்ப ஸ்லோவாக இருக்கா ஆர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடி வாங்குதா? அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ். உங்களோட பிசியில் தேவையில்லாத அப்ளிகேஷன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, டாஸ்க் மேனேஜரில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் பேக்கெண்டில் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். இந்த அப்ளிகேஷன் எவ்வளோ சிபியூ எவ்வளோ மெமரி கன்சியூம் பண்ணுன்னு தெரிஞ்சிடும். இந்த அப்ளிகேஷன் எது எது உங்களுக்கு தேவை இல்லையோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம் போய் உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் கொடுத்து அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். செகண்டு, வெப் ப்ரௌசர். நீங்கள் உங்களோட பிசி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அதிகமான வெப் ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு அதிகமான ரேம் சிபியூ வந்து கன்சியூம் பண்ணும். அதுவுமே சிஸ்டம் ஸ்லோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ். உங்களோட சிஸ்டமுக்கு டிரைவர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிரைவர்ஸ் வந்து அவுடேட்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிஸ்டம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பேட்சிங். விண்டோஸ் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த விண்டோஸ் பேட்சிங் ரொம்ப ரொம்ப அவுடேட்டடாக இருந்தால் கண்டிப்பாக அதுவுமே உங்கள் லேப்டாப்பே பிசியை ஸ்லோ பண்ணும். அப்புறம் சிபியூ ஹீட் இஷ்யூ. உங்களோட லேப்டாப்பில் சிபியூ அடிக்கடி ஹீட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி டிரைவ் டிஸ்க் ஸ்பேஸ் இஷ்யூ. இப்போ உங்களோட சி டிரைவ் என்னோட சி டிரைவ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இல்லை. சி டிரைவ் எப்போ அடிக்கடி ஃபுல் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிசி வந்து ஸ்லோவாக தான் ஆகும். அப்புறம் உங்களோட பிசியில் ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோவாக தான் இருக்கும். எஸ்எஸ்டி போட்டிங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரேம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ட்ரை டு இன்க்ரீஸ் த ரேம். ரேமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், உங்களோட பிசி பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.